ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு 2 தக்காளியை குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, 3 உருளைக்கிழங்கை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வதக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, அன்னாச்சி பூ எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணியை உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, புதினா இலையை எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரை சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச தக்காளியையும் கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே போட்டால் தான் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் குருமாவுக்கு கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி பாதி வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா பட்டாணி எடுத்தது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக கசகசா, கொத்தமல்லி, 4-5 முந்திரி பருப்பு இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பித்தோடனே 1 ஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கறி மசாலா எல்லா பொடிகளையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். தேங்காவை கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.